என்னடா இவன் ஒட்டம்பே இல்லை, இவனை போய் கோச்சுன்னு இருக்காங்க. தொப்ப வச்சிருக்காரு, இவர் கோச்சா? கோச்ன்றவங்க என்ன, ஆத்லீட்னா என்னன்ற வித்தியாசம் தெரியாதவங்க தான் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்கறாங்க. ஈவன் சீபம் பில்லித்தோட கோச் ஹானி ராம்போடா இருக்கட்டும், அவங்களோட பிசிக் ஆவரேஜா தான் இருக்கும். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, அவங்களோட ஆத்லீட்ஸை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அவங்க நாலேஜ் வைஸா அவங்களை அப்டேட் பண்ணிப்பாங்க. அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எல்லாமே இதை நோக்கி இருக்கும். ஆத்லீட்ஸ் ஆன் அதர் ஹேண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டைம் எனர்ஜி எல்லாத்தையுமே அவங்க பாடியை கோச் சொல்றதை கேட்டு எப்படி டெவலப் பண்ணலான்றதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நல்ல உடம்பு இருக்கவங்கன்றவங்க அவங்க உடம்பு அவங்களால டேக் கேர் பண்ணிக்க முடியும். பட் கோச்சால தான் எல்லா பேரோட உடம்பையும் புரிஞ்சு அனலைஸ் பண்ணி அவங்களோட அடுத்த லெவல் பிசிக்கை எடுத்துட்டு வர முடியும். இந்த ஒரு வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல 6 பேக் வச்சாலே கோச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். உண்மையான கோச்சஸ் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு யார் யாருன்றது தெரியும். அவங்க எல்லாம் சைலண்டா தான் இருப்பாங்க, ஃபாலோவர்ஸும் கம்மியா தான் இருக்கும், பார்த்தாலும் ரொம்ப நார்மலா தான் இருப்பாங்க. அதனால நெசசரிலி அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பாடி பில்டிங் கம்யூனிட்டியில் இருக்க கைஸ், இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கோச்சஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட பேரை ஃபுல்லா லிஸ்ட் பண்ணி போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கூட டிராப் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ ஜென்ரல் பாப்புலேஷனா இருக்க நிறைய பேருக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.